அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். சுபுஹு தொழுததிலிருந்து சூரியன் உதிக்கும் வரையிலும், அசர் தொழுததிலிருந்து சூரியன் மறையும் வரையிலும் வேறு தொழுகைகளில் ஈடுபடுவதை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள் என இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 581. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸின் கருத்து என்னவென்றால், சுபுஹு மற்றும் அசர் தொழுகைகளுக்கு பின் சுன்னத் இல்லை என்பதுதான். மற்றபடி இந்த 2 நேர தொழுகைகளுக்கு பிறகும் வேறு எந்த தொழுகையையும் தொழவே கூடாது என்பது இதன் பொருள் அல்ல. இப்னு ஹிப்பான் எனும் நூலில் இடம்பெறக்கூடிய 2471வது ஹதீஸ் இதற்கு சிறந்த ஆதாரமாக விளங்குகிறது. நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சுபுஹு தொழுகையை ஜமாத்துடன் தொழுதேன். சுபுஹுடைய முன் சுன்னத்தை நான் தொழாத காரணத்தால் நபிகளார் சலாம் கொடுத்து ஃபர்லு தொழுகையை நிறைவு செய்த பிறகு, அதாவது சுபுஹுடைய ஃபர்லுக்கு பிறகு நான் சுபுஹுடைய முன் சுன்னத்தை தொழுதேன். இதை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். மாறாக எந்தவிதமான ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை என கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சுபுஹு தொழுகைக்கு பிறகும் அசர் தொழுகைக்கு பிறகும் எந்த தொழுகையையும் தொழக்கூடாது என்பது இந்த ஹதீஸின் கருத்தாக இருந்தால், கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தொழுகையை நபிகளார் தடுத்திருப்பார்கள். இதன் பொருள் என்ன? சுபுஹு மற்றும் அசர் தொழுகைக்கு பிறகு எந்தவிதமான சுன்னத்தான தொழுகையும் இல்லை என்பதுதானே தவிர வேறு தொழுகையை தொழவே கூடாது என்பதல்ல. மறதியின் காரணமாக, தூக்கத்தின் காரணமாக ஒருவர் தொழுகையை விடுவாரேயானால் நினைவு வந்த பிறகு அல்லது விழித்த பிறகு அந்த தொழுகையை தொழட்டும் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அறிவுரை பிரபலமானது. ஒருவர் லுஹர் தொழுகையை மறதியின் காரணமாகவோ அல்லது தூக்கத்தின் காரணமாகவோ விட்டுவிட்டார். அசருடைய நேரம் வந்துவிட்டது. அசர் தொழுகையை நிறைவேற்றி விட்டார். பிறகுதான் அவருக்கு நாம் லுஹர் தொழவில்லை என்பது நினைவுக்கு வருகிறது. அவர் செய்ய வேண்டியது என்ன? உடனே லுஹர் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். இது அசருக்கு பிறகு உள்ள நேரம். இப்பொழுது எப்படி தொழுவது என்றெல்லாம் யோசிக்க தேவையில்லை. இதற்கு நபி வழி நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. எனவே இந்த ஹதீஸின் நேரடி பொருள் சுபுஹு மற்றும் அசர் தொழுகைகளுக்கு பின் சுன்னத் இல்லை என்பது மட்டும்தான். புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.